ஃப்ளாஷில் செகண்ட் எக்ஸசைஸாக ஷேப் ட்வின்னிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போங்க, நியூன்னு கொடுங்க, ஃப்ளாஷ் டாக்குமெண்ட்னு இருக்கா, ஓகேன்னு சொல்லிவிடுங்க. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்ற போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு சர்க்கிள் இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஷேப்ஸ் வேணாலும் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? வேறு வேறு கலரில் நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்து ஸ்டார்டிங் ஏரியாவில் இருக்குது. பக்கெட்டில் போயிட்டு இங்கே கலர் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு ஷேப். இதை நான் அட் தி எண்ட் ஆஃப் சம் டைம் அந்த டைமிங்கில் அதோடைய ஷேப்பையே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வேறு ஏதாவது ஒரு டைம் லைன், அப்போ லேயர் 1 இந்த டைம் லைனில் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100th டைம் லைனில் எவ்வளோ மெதுவாக அது வந்து மாறணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைமை ட்ராக் பண்ணிக்கலாம். இதே நான் 40ன்னு சொன்னேன்னா ரொம்ப வேகமாக மாறிடும். அதனால் நான் 100 கொடுத்துக்கிறேன். அது எவ்வளோ மெதுவாக மாறுதுங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது இன்சர்ட் blank கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணும். இது கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த இமேஜஸ்லாம் மறைஞ்சிடும். பிளாங்காக இன்னொரு அவுட்புட் நம்மளுக்கு தெரியும். இதில் எனக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த இமேஜஸை நான் இங்கே வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு கலர் கொடுக்குறதோ இல்லை அந்த மாதிரி எது வேணாலும். இதோ இங்கே ஒரு பென்டகான் இருக்குது, பென்டகான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னுடைய எண்டு வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வேறு வேறு இது கொடுத்துக்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, ஸ்டார்டிங் இந்த லாஜிக், எண்டிங் இந்த லாஜிக். இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே இருக்கு இல்லையா, இந்த கீழே ஹைடாக இருக்கிற இந்த கான்செப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இன்பிட்வீன் எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஹைடாக இருக்கிற இதை நீங்கள் திருப்பி என்லார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸுங்கிற இந்த தீம் வரும். இதில் ட்வின்னு இருக்கு இல்லையா, ட்வின்னில் போய் ஷேப்னு மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்வின்னும் இன்னும் கொடுக்கல. அதனால் இங்கே ட்வின்னில் போய் நம்ம இங்கே ஷேப்பில் கொடுக்குறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்வின் செட் ஆகிடுச்சு. ஓகேவா? என்ன மாதிரி ட்வின்னா ஷேப் ட்வின்னிங் இங்கே செட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ திருப்பியும் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்பிட்வீனாக பார்க்கும்போது உங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இதை பார்க்கும்போது ஓகேவா, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், எண்டில் பார்க்கும்போது இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். வேறஸ் இன்பிட்வீனில் இது எப்படி மாறுது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து 2 சோர்ஸையும் சரி டெஸ்டினேஷன்லையும் சரி நான் ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டேஜ்குள்ளேயே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஷேப்லேருந்து அந்த ஷேப்புக்கு உள்ளே தான் மாறுது இல்லையா, அதனால் நான் ரெண்டுத்தையுமே இன்சைடே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அது எப்படி மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இங்கே சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணும்போது இது FLAவாக சேவ் ஆகும். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் ஃபார் ஷேப் ட்வின்னிங் FLAவாக சேவ் ஆகிடுச்சு. இதை நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா நம்மளுக்கு மூவி கிளிப் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் ஓவர். இது லூப்பில் உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா?